அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் ஃபிர்அவுனை பற்றி பார்க்க போகிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நைல் நதியின் கரையில் வாழ்ந்த பழம்பெரும் பேரரசு எகிப்து அரசர்களை ஃபிர்அவுன் என்று அழைத்தனர். இவர்களும் தங்களை தெய்வமாக கருதினார்கள். அவர்களில் மிகவும் கொடூரமானவர் ரமசீஸ் என்பவரே. குர்ஆனில் வரும் ஃபிர்அவுன் என்று பெரும்பாலான மதீனா மக்கள் கருதுகிறார்கள். இவன் தனது பின்வட்டத்தாருக்கு தான் உங்களுடைய ரப்பு என்று சொல்லும் அளவுக்கு திமிர் பிடித்தவன். இவனது அரண்மனையில் இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக வேலை செய்தார்கள். அவர்கள் மீது கட்டாய வேலை தண்டனை கொடுமை நடந்தது. ஃபிர்அவுன் ஒரு நாள் கனவில் பார்த்தான். இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் பிறக்கப் போகும் ஒரு ஆண் குழந்தை அவன் பேரரசை அழிக்கப் போகிறது. இதை கேட்ட பிறகு ஃபிர்அவுன் கோரமான கட்டளையிட்டான். இஸ்ராயேல் மக்களின் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும். இதை கேட்டு மக்கள் அழுதார்கள். அம்மக்கள் பிள்ளைகளை மறைத்தார்கள். இஸ்ராயேல் மக்கள் அதிகம் துயருற்றார்கள். இந்நிலையில் பிறந்தார் மூசா நபி அலைஹிவஸல்லம் அவர்கள். அவரது தாயார் அல்லாஹ்வின் உத்தரவின்படி அவர் குழந்தையை ஒரு பெட்டிக்குள் வைத்து நதியில் விட்டுவிட்டார். மூசாவின் பெட்டி அல்லாஹ்வின் திட்டத்தின்படி நேராக ஃபிர்அவுன் அரண்மனைக்கு வந்தது. அங்கே ஃபிர்அவுனின் மனைவி ஆசியார் அந்த குழந்தையை பார்த்தவுடன் ஆசையுடன் கூறினாள், இவன் எங்கள் கண்களில் இன்பமாக இருக்கட்டும், இவனை கொல்லாமல் வளர்ப்போம். ஃபிர்அவுன் முதலில் எதிர்த்தாலும் மனைவி ஆசியாவின் பாசம் காரணமாக குழந்தையை வளர்க்க அனுமதிக்கிறான். மூசா நபி அரண்மனையில் வளர்ந்தார். அறிவு, நல்லிணக்கம், உணர்ச்சி, நீதியுணர்வு ஆகியவை நிறைந்தவர். அவர் ஒரு நாள் தன்னையே சேர்ந்த இஸ்ராயேல் மக்களுக்கு துன்பமளிக்கும் ஒருவரை தவறுதலாக தாக்கி கொள்ள நேர்ந்தது. அந்த சம்பவத்தின் காரணமாக அவர் எகிப்திலிருந்து வெளியேறி மத்தியன் எனும் ஊருக்கு சென்றார். மத்தியனில் அவர் ஜுஹைப் நபியின் மகளை திருமணம் செய்து கொள்கிறார். பின்னர் ஒரு நாள் மலைப்பகுதியில் அவர் சென்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவரிடம் நேரில் பேசுகிறார். நீ ஃபிர்அவுனிடம் போய் கூறு, நான் தான் உனக்கு இறைவன் என்று அவனை எச்சரிக்கவும். மூசா நபி தம்பி ஹாரூன் அலைஹிவஸல்லமுடன் ஃபிர்அவுனிடம் நேரில் சென்று கூறுகிறார், அல்லாஹ் உன்னிடம் உத்தரவு செய்கிறார், இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கவும். இதை ஃபிர்அவுன் கேட்டதும், அல்லாவா, நான் தான் உங்களின் ரப்பு என்றான். பிறகு, நீங்கள் இருவரும் மந்திரவாதிகள், நாங்கள் நம்முடைய மந்திரவாதிகளை கொண்டு வருகிறோம் என்று சொன்னான். அதன் பிறகு பெரும் போட்டி. மந்திரவாதிகள் தங்கள் கயிறுகளை பாம்புகளாக மாறச் செய்கிறார்கள். மூசா நபி அல்லாஹ்வின் உத்தரவு பெற்று தம் குச்சியை வீசுகிறார். அது ஒரு பெரிய பாம்பாகி மந்திரவாதிகளின் எல்லா பாம்புகளையும் விழுங்கியது. மந்திரவாதிகள் உண்மையை உணர்கிறார்கள். நாங்கள் மூசாவும் ஹாரூனும் கொண்டு வந்த இறைவனை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட ஃபிர்அவுன், நீங்கள் என் அனுமதி இல்லாமல் ஈமான் கொண்டீர்களா? உங்களை சிலுவையில் வைப்பேன் என்றான். ஃபிர்அவுனின் மனைவி ஆசியா உண்மை ஈமான் அடையாளம். அவர் மிகவும் புனிதமானவர். மூசா நபியின் அழைப்பை ஏற்றார். ஃபிர்அவுன் தன் மனைவியையும் கூட வருத்தினான். ஆனால் அவர் கூறினார், யா அல்லாஹ், அருகில் ஒரு வீடு எனக்கு கட்டுவாயாக என்று. இவர் ஈமான் அடிப்படையில் உயர்ந்த பெண்களில் ஒருவர். மூசா நபி இஸ்ராயேல் மக்களை அழைத்து எகிப்திலிருந்து வெளியேறுகிறார். ஃபிர்அவுன் அதை அறிந்து பெரும் படையுடன் தொடர்கிறான். முன்பக்கம் கடல், பின்பக்கம் படை. மக்கள் பயந்தார்கள். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், மூசா, உன் குச்சியை கடல் மேல் தாக்கு. மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் குச்சியால் கடலை தாக்கியதும் கடல் பிளந்தது. இருபுறமும் பெரிய மலை போல் நீர் நின்றது. நபியும் மக்களும் அதில் நடந்து சென்றனர். ஃபிர்அவுன் தனது படையுடன் பின்தொடர்ந்ததும் கடல் மீண்டும் மூடியது. அந்த தருணத்தில் தான் இறப்பின் முன் ஃபிர்அவுன் சொல்கிறான், இப்போது நான் நம்புகிறேன், நம்பிக்கையாளர்களின் இறைவனே உண்மை. அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறார், இப்போது நம்புகிறாயா? முன்பு மறுத்துவிட்டாய். நாம் இன்று உன் உடலை மீட்டு வைக்கிறோம், பிறர் பாடம் பெறும் வகையில். இன்றும் மம்மியாகி ஃபிர்அவுனின் உடல் எகிப்தின் மியூசியத்தில் இருக்கிறது. பெரும் பேரரசாய் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்தவன் அழிவடைகிறான். சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவன் வெற்றி பெறுகிறான். ஆசியார் பெண்களுக்கு ஆற்றல் மிக்க நம்பிக்கையின் உன்னத எடுத்துக்காட்டு. ஈமான் என்பது வாயால் அல்ல, உண்மையான நம்பிக்கையால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.